மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் குறித்த விழிப்புணர்வு பேரணி ஜிப்மர் மருத்துவமனையின் மருந்தியல் துறையின் சார்பில் 7/3/2025 அன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனையின் பொறுப்பு இயக்குனர் டாக்டர் பாவனா ஏ படே மற்றும் துணை இயக்குனர் எஸ் ரங்கபாஷ்யம் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மருந்தியல் துறை தலைவர் டாக்டர் எஸ் மணிகண்டன், JAK பொறுப்பு அதிகாரி ஆர் கேசவன், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஜன் ஔஷதினா மக்கள் மருந்தகம். இந்த மக்கள் மருந்தகத்தை இந்திய அரசாங்கம் மக்கள் அனைவரும் தரமான மருந்துகளை மலிவான விலையில் பெற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்துள்ளார்கள். இந்த திட்டம் 2008 இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. இந்த மக்கள் மருந்தகங்களில் 50 முதல் 80-90% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் நம்ம அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்ம பாக்கெட்டிலிருந்து மருந்துக்காக செலவு பண்ணும் காசு ரொம்ப கம்மியாகிவிடும். அதனால் இந்த மக்கள் மருந்தகங்களில் தரமான மருந்துகளும் கிடைக்கின்றது. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உதவி இயக்குனர் திரு ரவி மாரியப்பன் அவர்கள் தலைமையில் அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரத்தை ஒட்டி இந்திய மருத்துவர்கள் சங்கம், புதுச்சேரி கண் மருத்துவர்கள் சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெறும் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பரிசோதனை முகாம் கடற்கரை சாலை காந்தி திடலில் 7/3/2025 அன்று தொடங்கியது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் கண்காட்சியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆலோசகர் திரு மணி, ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் திரு வைத்தியநாதன், இந்திய மருத்துவ சங்க புதுச்சேரி தலைவர் டாக்டர் சுதாகர் ஆகியோர் உடனிருந்தனர். உலக கண்ணீர் அழுத்த நோய் பரிசோதனை முகாம் மார்ச் 18ஆம் தேதி வரை நடைபெறும். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை திட்ட தொடக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் 7/3/2025 அன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரமங்கை திட்டத்தை துவக்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஏ. நமச்சிவாயம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே. லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், காவல்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரி திரு அஜித்குமார் சிங்லா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெண் காவலர்கள் மற்றும் மாணவிகளின் வீர தீர சாகசங்கள் மேடையில் நிகழ்த்தப்பட்டது.
guys. This is not some TV show. Come on, people. வீரமங்கை பயிற்சி திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட பெண் காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இன்றைக்கு இந்த வீரமங்கை என்ற திட்டமானது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான நடக்கின்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த மிஷன் வீரமங்கை என்ற திட்டமானது இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக காவல்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு சென்று நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்றுவிப்பது, அது மட்டுமல்லாமல் போஸ்கோ போன்ற சட்டங்கள் சம்பந்தமாக எந்தெந்த சட்டத்திலே அதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இவற்றையெல்லாம் நம்முடைய கல்லூரியிலே, பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு திட்டம்தான் இந்த ஆப்ரேஷன் தி விஷன் வீரமங்கை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் காவல்துறையின் சார்பாக புகார் பெட்டியை வைப்பது. எந்தெந்த பகுதியெல்லாம் நம்முடைய பெண் பிள்ளைகள் எந்தெந்த பள்ளிகளெல்லாம் படிக்கிறார்களோ, அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியிலே காவல்துறை சார்பாக புகார் பெட்டி வைப்பது. இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டதாகத்தான் இந்த விஷன் வீரமங்கை என்ற திட்டமானது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசினுடைய நோக்கமெல்லாம் நம்முடைய புதுவை மாநிலத்தை ஒரு அமைதியான மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய நோக்கம். அதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய காவல்துறை பெண்களுக்கு தைரியம், துணிச்சல், எதையும் சமாளிக்கக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இன்று தொடங்கியிருப்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. நம்முடைய காவல்துறையை சார்ந்த பெண்களால்
இங்கே அவர் செய்து காட்டிய அந்த வீர செயல்கள் மற்ற பெண்களுக்கு தைரியத்தை உண்டாக்கக்கூடிய நிலையில் அமைந்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமுமில்லை. தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற தைரியம், துணிச்சல் அவர்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய காவல்துறை இதனை இங்கே இந்த விழாவாக கொண்டாடி இருப்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. நம்முடைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும், அந்த குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு நம்முடைய காவல்துறையானது பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதில் இதுவும் ஒன்றாகும். நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு குற்றவியல் சம்பந்தமான பல கருத்துக்களை அவர் எடுத்து பள்ளிக்கு சென்று அதனை அவரிடம் கூறுவது என்பது பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. காவல்துறை அதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. பொதுவாக காவல்துறையினுடைய செயல்பாடுகளால் புதுச்சேரியில் இப்பொழுது குற்றங்கள் குறைந்து வருவதை நாம் காணலாம். அதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை பாராட்டுக்குரிய நிலையில் எடுத்து வருகின்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுமக்களும் நம்முடைய காவல்துறையோடு ஒத்துழைப்பு கொடுத்து குற்றங்களை மிகவும் குறைப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, சர்வதேச மகளிர் தினத்தினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பெண்களுக்கு கூறிக்கொண்டு காவல்துறையை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா 2025 கரிக்கலாம்பாக்கம் தனியார் திருமண நிலையத்தில் 8/3/2025 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக விழாவில் கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு வேளாண் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு க. ஜெயக்குமார், செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே, இயக்குனர் செல்வி முத்து மீனா, பல்வேறு சுய உதவிக் குழு உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்றனர். உலகத்திலேயே எந்த அரசும் செய்யாத அளவிற்கு, குறிப்பாக இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிஞ்சுகின்ற அளவிற்கு சாதனைகளை படைத்த ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. ஏன்னா பாரத பிரதமருடைய நரேந்திர மோடி அவருடைய ஆலோசனைப்படி நடந்தாலும் கூட அவர்களை மிஞ்சுகின்ற அளவிற்கு இன்றைக்கு புதுச்சேரி அரசானது அத்தனை சாதனைகளையும் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்காமலே இன்றைக்கி எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் தேனியார் அவர்கள் கூறுகின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை வாரி வழங்குகிறோம் என்று சொன்னார். 71,000 பேர் மாதம் 1000 ரூபா வாங்குறீங்க. 71,000 பேர் மாதம் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்முடைய மாநிலத்தில் 71,000 பெண்களும் 23 வயதை கடந்துட்டாலே அவங்க 1000 ரூபா வாங்குறீங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகள், பெண் குழந்தை பிறந்த அன்னைக்கு 50,000 ரூபா டெபாசிட்டு. 7ஆம் தேதி சொன்னாங்க. 7ஆம் தேதி புதுச்சேரி மட்டுமல்ல, காரைக்கால், மாஹே, யானம் இருக்கிற அத்தனை முதியோர்களும் 55 வயது கடந்தால் அவங்களுக்கு பென்ஷன். இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, அது புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான். மீனவர்களுக்கு 50 வயதிலே மானியம், முதியோர் மானியம். இதை வழங்குகின்ற அரசும் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் முதல்வர் தலைமையிலான அரசு தான். சர்வதேச மகளிர் தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தினம், மகளிருக்கான ஒரு தினம், மகளிருக்கு விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற ஒரு தினம், மகளிருக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும், அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரு தினம்.
இந்த தினத்தில் மகளிருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கின்றது? அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு வருகின்றதா? சம உரிமை வழங்கப்பட்டு வருகின்றதா என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் சொல்லுவோம், கல்வி படித்து சொல்லும்போது அடுப்பு பெண்களுக்கு கல்வி எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லா பெண் பிள்ளைகளும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் கல்வி. நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெண் கல்வியை வலியுறுத்தி பாடிய பாடல்கள் நமக்கு நன்றாக நினைவிருக்கும். இப்பொழுது புதுச்சேரி அப்படிப்பட்ட ஒரு பெண் கல்வி எப்படி இருக்கின்றது? பெண்கள் எப்படி படிக்கின்றார்கள்? ஒரு சமயத்தில் பார்க்கலாம், நான் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன். அப்போ பார்ப்போம், இடைநிற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு 6வது 7வது பெண்கள் படித்து முடித்த பிறகு திடீர்னு வரமாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு, நிறுத்திடுவாங்க, வீட்டில் நிறுத்திடுவாங்க. உனக்கு எதுக்கு படிக்கணும், ஏன் பள்ளிக்கூடம் போகணும், ஏன் கல்லூரிக்கு போகணும், படிக்க தேவையில்லை, வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு பெண்கள் நம்முடைய புதுச்சேரியில் எல்லா பெண்களும் படிக்கின்ற நிலையை நாம் பார்க்கணும். இடைநிற்றல் என்பதே இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல்லூரியில் சென்று படிக்கின்ற பெண்கள் அதிகம். அது மட்டுமல்ல, படித்து அதிக மதிப்பெண்களை பெற்று பட்டம் பெறுகின்ற பெண்கள் அதிகம். பட்டம் மட்டுமல்ல, அரசு பணியில் சேருகின்ற பெண்களும் அதிகம். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் புதுச்சேரியில் பணிகள் நிரப்பப்பட்டு வருகின்றது, அரசு பணிகள். இதில் யார் அதிகமாக பணியில் சேர்றாங்க, இந்த பணி தேர்வு செய்யப்படுகின்றார்கள் அப்படி என்று பார்த்தால் 75% பெண்கள் இருப்பதை காண முடியும். 75% பார்க்கலாம். நான் கூட பார்ப்போம், பணி ஆணை வழங்கும் பொழுது பார்ப்போம், நிறைய பெண்கள்லாம் வருவாங்க. என்ன காரணம்னு சொன்னால், பெண்கள் நன்றாக படிக்கின்றார்கள், அதிக மதிப்பெண்களை பெறுகின்றார்கள் தேர்விலே. அதனால் அவர்கள் அரசு பணிகளில் அதிக இடங்களை பெறுகிறார்கள். இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய ஒரு எண்ணம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். எப்பொழுதும் பெண்கள் அடிமை இல்லை, சுதந்திரமாக இருக்க வேண்டியவர்கள், சம உரிமை உள்ளவர்கள். அந்த நிலையை மனதில் கொண்டு நம்முடைய அரசானது பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. உங்களுக்கு நல்லா தெரியும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நான் முதலமைச்சர் இருக்கும்போது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். எப்படி கிடைக்கும்? வீட்டில் ஒரு மரியாதை வேணும், வீட்டில் ஒரு சம உரிமை வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ என்ன திட்டம் கொண்டு வந்தோம்? பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் பத்திரப்பதிவில் 50 விழுக்காடு மானியம் கொடுக்கப்படும். 50 விழுக்காடு பெண்கள் பெயர் சொத்துக்கள் வாங்கினால் 50 விழுக்காடு பத்திரம் வாங்கினா போதும். 1 லட்சம் ரூபாய்க்கு பத்திரம் வாங்கணும்னு சொன்னால் 50,000 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கினா போதும். அப்போ என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்க பெரியவங்க, வீட்டில் இருக்க பெண் பேரில் வாங்கிவிடுமே அப்படின்னு நினைப்பாங்க. அது அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நிறைய சொத்துக்கள் பெண்கள் பெயரில் வாங்கப்பட்டுள்ளது. அப்படி வாங்கப்படும் பொழுது அது அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, வீடுகளில் ஒரு சம அந்தஸ்து கிடைக்கின்ற ஒரு நிலை. இதை கருத்தில் கொண்டு தான் அப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். அதே போன்று எத்தனையோ திட்டங்கள், பெண்களுக்கான கல்வி திட்டம், நிதி உதவி அளித்தல், கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிதி அளித்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுதுனா பெண் குழந்தைகள் பிறந்தால் 50,000 ரூபாய் உடனடியாக வைப்பு நிதியாக வைக்கப்படும். அவர் திருமணத்திற்கு எந்த சங்கடமும் இருக்காது. திருமண வயது எட்டும் பொழுது அவங்களுக்கு 2-3 லட்ச ரூபா அந்த நிதி கிடைக்கும். படிப்பதற்கான நிதி பயன்படுத்தப்படும். அப்படி அரசானது பல திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்காக, பெண்களுக்காக செயல்படுத்தி வருகிறது. நம்முடைய புதுச்சேரியில் எத்தனையோ திட்டங்கள். நம்ம சொன்னோம், பெண்கள்லாம் அடுப்பு ஊதும்போது எரிச்சல் வரும் கண்ணில், விறகு அடுப்பு வச்சா விறகு அடுப்பு இருந்தால் எரிச்சல் வரும் அப்படின்னு சொன்னோம். அதற்காக இலவசமாக கேஸ் அடுப்பு நம்ம சிலிண்டர் கொடுத்தோம். அடுப்போட சிலிண்டரும் கொடுத்த மானியமாக கொடுத்தது நம்முடைய அரசு. அப்படி எத்தனையோ திட்டங்கள். பொருளாதார நிலையில் உயர வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம். பெண்களும் பொருளாதார நிலையில் உயர வேண்டும், பெண்களால் பொருளாதாரம் உயர்வு ஏற்பட வேண்டும், அவருக்குரிய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும், சுய தொழில் தொடங்குவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும்.
அதற்கான நிதி உதவி அளிக்கப்பட வேண்டும். வங்கி கடன்களை அவர் பெற்று சுய தொழில்கள் தொடங்கி வருமானத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். மகிழர் தினம் இன்று உலகம் முழுவதும் பெருமையோடு கொண்டாடப்படுகிறது. இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவருக்கும் மகிழர் தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இருப்பது பல துறைகளில் பெண்கள் செய்த பல சாதனைகளை கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, இந்திய நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு, சமுதாய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். பெண்களை போற்றுகின்ற மரபு நம்முடைய மரபு மனித சக்தியின் பாதி பெண்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் கடவுள் அர்த்தநாரி உமைப்பாகன் என்று செல்கிறோம். கோயில்களுக்கு போனால் கடவுளை அபிராமி உடனுரை, தாயார் உடனுரை என்று பெண் சக்தியை சேர்த்தே சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாரி சக்தி தான் சமுதாய வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி, முன்னேற்றம், உரிமை, பாதுகாப்பு, அரசியல், சமுதாய அதிகாரம் ஆகியவற்றை உறுதி செய்ய நம்முடைய அரசுகள் பல சட்டங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றன. இன்று பெண்கள் கல்வி அறிவை பெற்று தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, தொழில்துறை, விளையாட்டு என்று எல்லா துறைகளிலும் உலக அளவில் சாதனை படுத்தி வருகிறார்கள். இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, பாதுகாப்பிற்கு சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டாலும் சமுதாயத்தில் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் இன்றும் முடிந்த பாடில்லை. பெண்களுக்கு கல்வி மட்டுமே போதாது, அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் பலம் பெற வேண்டும், வேலை வாய்ப்புகள் பெற வேண்டும், தொழில் முனைவராக வளர வேண்டும். அதற்கு எல்லாம் துறைகளிலும் அவர்களுக்கு சம வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். நேற்று சாயங்காலம் புதுச்சேரி காவல்துறையின் வீரமங்கை திட்டத்தை தொடங்கி வைத்தேன். அது பெண்களின் சமுதாய பாதுகாப்புக்கான ஒரு தற்காப்பு பயிற்சி திட்டம். அங்கே மேடையில் பெண்களின் வீர தீர சாகசங்களை பார்த்தேன், அவர்களுடைய மன வலிமையை பார்த்தேன். இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய, வழி நடத்தக்கூடிய திறனை அவர்களிடம் நான் பார்த்தேன். பள்ளியில் படிக்கும் மாணவிகள் முதல் பெண் காவலர்கள், பெண் கமாண்டோக்கள் வரை வீர மங்கைகளாக செயல்பட்டார்கள். முன்பு எல்லாம் போலீஸ், இராணுவம் இவற்றில் பெண்கள் பணியில் சேர்வது அவர்கள் உடல் வலிமை, மன வலிமை குறைவானவர்கள், அவர்களால் முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த எண்ணங்களை எல்லாம் உடைத்து எறிந்து இருக்கிறது. இன்று பெண்கள் காவல்துறையில் மட்டுமல்ல, சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் போன்ற துணை இராணுவப்படை, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, இராணுவம், என்டிஎஃப் போன்ற தேசிய பாதுகாப்பு அகாடமியில், கடலோர காவல் படையில், மகளிர் இராணுவ போலீஸ், பெண்கள் இராணுவ போலீஸ் துறையில் எல்லாவற்றிலும் பெண்கள் பணியில் சேர்வதற்கு அனுமதி அளித்து இருக்கிறது. விமானப்படையில், போர் விமானங்களில், ஃபைட்டர் பிளேன்ஸ், அது ஃபைட்டர் பைலட்ஸ்னு சொல்லுவாங்க, விமானிகள் பெண்கள் பணியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். இது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது. இது போன்ற முயற்சிகள் பெண்களின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அவர்களுடைய மன வலிமையை, தன்னம்பிக்கையை, பாதுகாப்பு உணர்வை பலப்படுத்தும், அவர்கள் கண்ணியத்தோடு வாழ வழி வழங்கும். பெண்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டியது மிகவும் முக்கியம். அப்போது அவர்களுடைய சமுதாய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய முடியும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியார் சொன்னது போல, பாராளுமன்றத்தில், மாநில சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடது ஒதுக்கீடு அளிக்கும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அது நிறைவேறியது. பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளித்து
தலைமை பதவிகளை வலுவெடுப்பதான இந்த சட்டத்தின் நோக்கம். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். பெண்களின் நிலை மாற வேண்டுமென்றால் அடிப்படையில் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். பெண்களின் முன்னேற்றத்திற்கு எதிரான சமுதாயத்தின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தொடங்க வேண்டும். அந்த மாற்றம் ஒரு சமுதாய புரட்சியின் தொடக்கமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பெண்கள் உரிமைகளை பெற்று பாதுகாப்போடும் கண்ணியத்தோடும் வாழ முடியும். பெண்களுக்கான சிறப்பு காவல் நிலையங்கள், ஹெல்ப்லைன் வசதிகள் மட்டுமே போதாது. ஒரு சமுதாயம் ஆரோக்கியமான முற்போக்கான சமுதாயமாக உருவாக்க வேண்டுமென்றால் அங்கே பெண்கள் உரிமை, அதிகாரம், பாதுகாப்பு பெற்று இருக்க வேண்டும். அந்த நிலை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்று இணைந்து செயல்படுவோம். வளர்ச்சி அடைந்த இந்தியா, பாதுகாப்பான புதுச்சேரி உருவாக்கும் வரை நம்முடைய ஒன்றுபட்ட முயற்சி தொடரட்டும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு துணைநிலை ஆளுநர் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார்.